ஹர்மீஸ், நான் தான் உங்கள் ஃபோபி. நீங்கள் பார்த்துட்டு ஃபோபி ஃபிக்ஸ். உங்களுக்கு எஃப்எஃப் கேட்க பிடிக்கலனா மட்டும் இந்த சேனல் பாருங்கடா. அப்படி கேட்க பிடிக்கலனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. யாரையும் நாங்கள் கம்பல் பண்ணல. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அப்போ தாண்டா நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோக்கு அன்கட் வரும். இதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போகிறேன்னு அப்டேட்டும் அதில் தாண்டா வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கடா. நம்ம அன்எக்ஸ்பெக்ட் மேரேஜ் வித் மாமான்ற ஜேகேவோட ஒன் ஷாட்டோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியும். சரி வாங்கடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனு நீங்கள் தான் விடிஞ்சா உங்களுக்கு கல்யாணம். அந்த வெட்டிங் ஹாலோட மாடியிலேருந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. ஷா, என் மனசு ஃபுல்லாக ஜேகே மாமா இருக்கார். ஆனால் நான் எப்படி ஃபிலிக்ஸுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கண்டிப்பாக என் கழுத்தில் ஃபிலிக்ஸ் தாலி கட்டினா அடுத்த நிமிஷம் நான் செத்துருவேண்டி. என்னாலலாம் ஜேகே மாமா மனசில் வச்சுக்கிட்டு இன்னொருத்தங்க கூடலாம் வாழவே முடியாதுடி அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஷா கிட்டே சொல்லியிருக்கீங்க. ஷா ஓயன் அப்படிலாம் சொல்லாத ஓயன், பயப்படாத, அதெல்லாம் ஒன்றாகாது. கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்த பார்ப்போண்டி. அவன் சரியான பொறுக்கின்னு ஏதாவது ஒரு ப்ரூஃப் கிடைச்சா போதும்டி. கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் ஷா, இந்த கல்யாணம் எப்படியாவது நிற்கணும் தாண்டி எனக்கு ஆசை. எனக்கு என் ஜேகே மாமா விட்டு எங்கேயும் போகக்கூடாது. அவர் 1000 தான் அந்த பொண்ணு கூட இருந்தாலும் அவர் மனசில் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் ஷா. சரி ஷா, என்னென்னு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. என் ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படின்னு நிலா பார்த்து, மாமா என் மனசில் எப்போவுமே நீ மட்டும்தான் இருந்திருக்க ஜேகே மாமா. எப்போயுமே நீ மட்டும்தான் இருப்ப. உன்னை தவிர வேறு யாருக்கும் இந்த மனசில் இடம் கிடையாது. அந்த ஃபிலிக்ஸ் கட்டுறதுக்கு தாலி என் கழுத்தில் இருந்தால் மறு நிமிஷமே நான் போனமாக தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நிலாவை பார்த்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. இது எல்லாத்தையும் ஒரு பர்சன் உங்கள் பின்னாடி இருந்து கேட்டுட்ருக்காங்க. அவங்க கண்ணில் அப்படியே டியர்ஸ் வருது. அது வேறு யாரும் இல்லைடா, நம்ம ஜேகே தான். அவர் மைண்டில், லட்டு எனக்கு தெரியும் லட்டு, நீ எப்போவும் வாய் திறந்து என்கிட்ட சொல்கிறியோ அப்போ தான் இந்த மாமாவனே ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. நீங்களும் ரூம் போயிடுறீங்க. இப்போ மார்னிங் உங்கள் கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் அங்கே பரபரப்பாக வேலை நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ரூமில் ரெடி ஆகிட்ருக்கீங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு மேக்கப் போட்டுட்ருக்காரு. ஆனால் அவங்க மூஞ்சியில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. உங்கள் கண்ணுந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் உங்கள் கையில் எதையோ பார்த்து யோசிச்சுட்டே மனசில், ஆமாம் எனக்கு கிடைக்க மாட்டேல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வேற ஒருத்தர் பொண்டாட்டி ஆக போகிறேன். ஆனால் என் மனசு ஃபுல்லாக நீ தான் மாமா இருக்கு அப்படின்னு கையில் ஒரு பாய்சன் பாட்டிலை வச்சு பார்த்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் மேக்கப் பிடிச்சிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. நீங்கள் தான் இப்போ ரூமில் உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஷாவரா, ஒயன் என்ன தாண்டி பண்ணுறது, ஏதாவது ஒரு க்ளூ கிடச்சா போதும்டி, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாண்டி அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் தெரில ஷா, என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்து 10வது நிமிஷம் என் உயிரை நான் விட்டுருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் அத்தைங்களாம் உள்ளே வராங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு டைமாக இருக்கும், அதனால் ஐயர் கூப்பிட்ருப்பாரு. அதனால் உங்களை கூப்பிட உங்கள் அத்தைங்களாம் வந்திருப்பாங்க. நீங்களும் கிளம்பி உங்கள் அத்தை கூட போகிறீங்க. அப்படியே மணமேடைக்கு நடந்து போகிறீங்க. ஜேகே அங்கே தான் நின்றுருப்பார். ஜேகே உங்களே தான் பார்க்குறாரு. நீங்களும் திரும்பி ஒரு நிமிஷம் நின்று ஜேகேவை பார்க்குறீங்க. அவருக்கும் அப்படியே கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் போய் ஃபிலிக்ஸ் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. ஆனால் உங்கள் ஐஸ் ஃபுல்லாக ஜேகே மேலே தான் இருக்குது. டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறதுலேருந்து அத்தை தாலி எடுத்துகிட்டு எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் அவங்க போயிருப்பாங்க. அப்போது ஐயர் எல்லாரையும் பார்த்துட்டு, நாளை ஆகிட்டு தாலி எடுத்துகிட்டு வாங்கோ அப்படின்னு கத்துறாரு. அப்படியே தாலி எடுத்துகிட்டு வராங்க. ஃபிலிக்ஸ் தாலியை கையில் வாங்குறாரு. ஃபெலிக்ஸ் உங்கள் கழுத்துக்கிட்ட அந்த தாலியை கொண்டு வராரு. நீங்கள் இறுக்கமாக கண்ணை மூடிக்கிறீங்க. உங்கள் கண்ணு டியர்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. அப்போது ஒரு சவுண்ட், இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு. நீங்கள் யாருன்னு அப்படி கண்ணை ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா நம்ம சுகா தான். உங்களுக்கு கல்யாணத்தை நிறுத்து அப்படின்னு சொன்னோன்னையும் சரியான சந்தோஷம் மனசுக்குள்ள. ஆனால் அது வெளியே கட்டாமல் சேடாக உட்காந்துருக்கீங்க. அப்போது உங்கள் அப்பா தான், டேய் சுகா என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது சுகா உங்கள் அப்பா பார்த்து,
மாமா இவன் சரியான பொம்பளை பொறுக்கி நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கான். இவனுக்கு போய் நம்ம ஒயனை கட்டி கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் அப்பாவுக்கு இது கிட்டன்னு பயங்கரமான ஷாக்கு. இப்போது சுகா போலீஸை பார்த்து, சார் வேடிக்கை பார்த்துக்க வந்தீங்க, பிடிச்சிட்டு போங்க சார், போயிட்டு மாமியார் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு நல்லா 4 போடுங்க அவனை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உங்கள் அப்பா பயங்கரமாக அழுகுறாரு. ஐயோ என் பொண்ணு வாழ்க்கையை நானே நாசம் பண்ணிட்டேனே, ஐயோ இதுக்கப்புறம் என் பொண்ணை யார் கட்டிக்குவா அப்படின்னு உங்கள் அப்பா அழுந்துட்டுருக்காரு. சுகா உங்கள் அப்பா பார்த்து, மாமா இப்போ எதுக்கு அழுவுறீங்க? இப்போ என்ன உங்களுக்கு ஒயின் கல்யாணம் நடக்கணும் அவ்வளோதானே. நம்ம ஜேகே இருக்கான், கட்டுறா தாலியானா கட்ட போகிறான், இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அப்பா அப்படியே ஜேகே உங்கள் அப்பா அம்மா பார்க்குறாரு. அப்போ ஜேகே உங்கள் அம்மா, டே இதில் என்னடா இருக்குது, என் தம்பி பொண்ணு தாண்டா, என் மருமக தாண்டா, என் வீட்டுக்கே மருமகளாக வந்துட்டோமே அப்படின்றாங்க. உங்கள் அப்பாவுக்கும் சரி இதுதான் கரெக்டுன்னு படுது. உங்கள் அப்பா ஜேகே பார்த்து, ஜேகே போய் ஒயின் கழுத்தில் தாடி கட்டு அப்படின்றாரு. உங்களுக்கு இதெல்லாம் கேட்க உள்ள சந்தோஷமாக இருக்குது. இந்த நிமிஷத்தில் அந்த இடத்துல யார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு கேட்டால் நீங்கள் தான். அப்படியே ரெக்கை கட்டி மனசுக்குள்ளே பறந்துட்டுருக்கீங்க. அப்போது ஜேகியும் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு தாலியை கையில் வாங்கிட்டு உங்களை பார்த்து, லட்டு தாலி கட்டவா? இவங்க சொல்கிறாங்கன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல, என் மனசில் அப்போ இருந்து நீ மட்டும்தான் லட்டு இருந்துருக்க, ஐ லவ் யூ டி லட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஜேகேயை பார்த்து கட்டு அப்படின்ற மாதிரி தலையை நாட் பண்ணுறீங்க. ஜேகேவும் உங்கள் கழுத்தில் 3 முடிச்சு போடுறாரு. அப்போது உங்கள் நெத்தியில் குங்குமம் வச்சு விட்றாரு. ஐயரு ஜேகேவை பார்த்துட்டு, நீங்கள் 2 பேரும் பெத்தவா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைலும் ஜேகேவும் அப்படியே உங்கள் ஜேகே அவங்க அப்பா அம்மா காலில், உங்கள் அப்பா அம்மா காலில், சுகா காலில், எல்லோரும் காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. நேரம் நான்சி அங்கே இருந்திருக்க மாட்டா, அப்போ தான் வந்திருப்பா. வந்த வேகத்துக்கு ஸ்டேஜ் மேலே ஏறி வந்து உங்கள் கன்னத்தை காட்டி ஒரு அறை விடுறா. நான்சியோட 5 விரலும் அப்படியே உங்கள் கன்னத்தில் பதிஞ்சுடு. நீங்கள் கன்னத்தில் கை வச்சுட்டு டியர் ஐஸோட நான்சியை பார்க்குறீங்க. நான்சி உங்களை பார்த்து, ஒயன் என் ஜேகேவை என்கிட்ட பிரிச்சுட்டு இல்லாடி, நான் பண்ணி என் ஜேகேவை என்கிட்ட பிரிச்சுட்டு இல்லாடி. ஜேகே மாமா, இது நீ செத்துற போகிறேன்னு உன் மேலே பாவம் பார்த்து கட்டின தாலி, அதனால இது உனக்கு வேணாம் ஒயன், இதை கழட்டி குத்துரு அப்படின்னு உங்கள் கழுத்தில் இருக்கிற தாலியை பிடிச்சி இழுக்கிறா. சுகாக்கு ஜேகேக்கு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு. ஜேகேக்குன்னா உங்களை அவள் அடித்தது சரியான கோவம் வருது. நான்சி தாலியிலேருந்து கையெடு அப்படின்னு ஜேகே கத்தணும். நான்சி அப்படியே ஜேகேவை பார்க்குறா. கையெடுன்னு சொன்னேன் அப்படின்றாரு. நான்சி அப்படியே கையெடுத்துட்டு ஜேகே பக்கத்தில் போயிட்டு, மாமா இவன் உன்னை ஏமாத்திதுன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டா, வேணாம்மா இந்த கல்யாணம் வேணாம்மா, தயவு செஞ்சு தாலி கழட்டி தட்ட சொல்லும்மா ப்ளீஸ்ம்மா, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும்தானே எவ்வளோ லவ் பண்ணுறேன் உனக்கு தெரியும்ல, என்னை எப்படி மாமா அன்றைக்கி ஏமாற்ற உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு அவள் கேட்குற ஆழ்ந்துக்கிட்டே. ஜேகே பார்த்தா, நான் எப்போ உனக்கு ஹோப் கொடுத்தேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் சின்னலேருந்து என் மனசில் ஒயன் மட்டும் தான் இருந்திருக்கா, நான் உன்னை ஏமாற்றவும் இல்லை, நான் உனக்கு ஹோப் கொடுக்கவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான்சிக்கு இதெல்லாம் கேட்டு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா நான்சி என்ன நினச்சிருப்பானா, ஜேகே தான் அவளை தான் லவ் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் ஜேகே உங்களை லவ் பண்ணுறாருன்னு சொன்னோன்னே அவளுக்கு ஷாக்கு. என்னம்மா சொன்ன, நீ ஒயனை தான் லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறா ஜேகே. ஆமாம் நான் ஒயனை தான் லவ் பண்ணுறேன் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்றாரு. நான்சிக்கு இதெல்லாம் கேட்க கஷ்டமாக இருக்குது. அவள் அப்படியே அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறா. அதுக்கப்புறம் நீங்களும் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. அப்புறம் என்னென்ன சம்பிரதாயம் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்குதுங்க. பால் பழம் கொடுக்குறாங்க. ஜேகே பாதி சாப்பிட்டு உங்களுக்கு பாதி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஜேகே அவங்க அம்மா ஜேகே பார்த்து, ஜேகே நீங்கள் 2 பேரும் ஒயின் ரூமில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க சரிங்களா, நாங்கள் அப்புறம் லேட்டாக வந்து உங்களை எழுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்களும் எழுந்து ரூமுக்கு போயிடுங்க. ஜேகே உங்கள் பின்னாடி தான் வந்திருப்பார். அவர் டோர் லாக் பண்ணிட்டு உங்கள் கையை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து உங்கள் கன்னத்தில் கை வைக்கிறாரு. அதாவது நான்சி அடிச்சிருப்பாள், அதை கை வச்சு லைட்டாக ரப் பண்ணி கொடுத்துட்டு, லட்டு வலிக்குதா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் லாக் பண்ணுறீங்க. இப்போது உங்கள் ஜேகே உங்கள் கன்னத்தை பிடிச்சி அப்படின்னு ஒரு கிஸ் கொடுக்குறாரு. ஜேகே இப்படி பண்ணது உங்களுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, மாமா எனக்கு கசகசன்னு இருக்குது, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறீங்க.
ஜேகேவும் சிரிச்சுக்கிட்டே போய் படுத்து தூங்கிடுறாரு. நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அவர் பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுறீங்க. ஒரு 6 o'clock போல் டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. ஜேகே தான் போய் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா உங்கள் அம்மா நிற்கிறாங்க. அத்தை சொல்லுங்கள் அத்தை அப்படின்றாங்க. அப்போது உங்கள் அம்மா ஜேகே இல்லை ஜேகே ஒயன் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகே உங்கள் அம்மாவை பார்த்துட்டு அத்தை அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா அத்தை, ஏன் அத்தை என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உங்கள் அம்மா இல்லை ஜேகே ஒயன் விளக்கு போடணும் அதான். சரிங்க அத்தை நீங்கள் போங்க, நான் எழுப்பி அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அம்மா அவங்க கீழே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஜேகேவும் கீழே கிளம்பி போகிறீங்க. உங்கள் அம்மா உங்களை விளக்கேற்ற சொல்கிறாங்க. நீங்களும் விளக்கேற்றிட்டு எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்குறீங்க. எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு எல்லாம் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. நீங்களும் ஜேகேவும் கவுச்சில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஜேகே மேலே படுத்துக்கிட்டு ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா வந்து ஒயன்மா இங்கே வா, எப்போ பார்த்தாலும் ஃபோன் நோண்டிகிட்டு இருக்க வேலை, வேறு வேலையே இல்லைல்ல உனக்கு அப்படின்னு கத்துறாங்க. அம்மா என்னம்மா இப்போ உனக்கு பிரச்சனை அப்படின்னு உங்கள் அம்மாவை பார்த்து கேட்குறீங்க. உங்கள் அம்மா அவங்க கையை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க உங்களை ரெடி பண்ணுறதுக்கு. ஜேகே அவங்க அம்மா தான் உங்களை ரெடி பண்ணி வராங்க. ஒரு ஒயிட் கலர் சாரீ கட்டி வராங்க. லூஸாக இட்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சு வராங்க. உங்களை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு ஜேகே அவங்க அம்மா உங்களை பார்த்துட்டு ஒயனு செம்ம அழகாக இருக்க, என் பையன் உன்னைய பார்த்தான்னு வச்சுக்கேன் அப்படியே தூக்கிட்டு போயிடுவா அப்படின்றாங்க. நீங்கள் அதை பார்த்து எங்கேயாவது அத்தை மாதிரி பேசுகிறியா நீ, எப்படி பேசுகிற, ஒரு மருமகிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிற அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே அவங்க கையில் பால் செம்பு கொடுத்து ரூமில் கொண்டு போய் விட்டுறாங்க. நீங்கள் உள்ளே போய் டோர் க்ளோஸ் பண்ணுறீங்க. பார்த்தா ஜேகே எங்கே தான் உட்காந்து கேஷுவலாக ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு உள்ளே போனோன்னே உங்களுக்கு பயம் வந்துடுது, வேர்க்க ஆரம்பிச்சிடுது, கை காலில் வேறு உதற சிவராக ஆரம்பிச்சிடுறீங்க. ஜேகே டோர் க்ளோஸ் பண்ணுற சவுண்டு கேட்டு லட்டு உள்ளவா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பயத்துலேயே உள்ளே போய் ஜேகே முன்னாடி பால் சொம்பு நீட்டுறீங்க. ஜேகே அந்த பால் சொம்பு வாங்கி பக்கத்தில் அந்த டேபிளை வச்சுட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவர் பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. ஃபுல்லாக வேர்த்து போயிருக்கு, பயத்தில் இருக்கீங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியுது. அவருக்கு சிரிப்பு வருது. அவர் சிரிச்சிட்டு லட்டு இப்போ எதுக்கு பயப்படுற, இந்த மாமா அவன் விருப்பம் இல்லாமல் உன்னை தொட விட மாட்டேன் புரியுதா, என் லட்டுக்கு பிடிச்சா மட்டும் என் கூட வாழலாம், லட்டுக்கு பிடிக்கலன்னா தாராளமாக மாமா அவன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு லட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா, ஆனால் இந்த மாமாவுக்கு இந்த லட்டு ரொம்ப பிடிக்கும், லவ் யூ லட்டு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இதை கேட்டோன்னே சிரிப்பு வருது. நீங்களும் சரி அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டுறீங்க. சரி லட்டு தூங்கலாமா, தூங்கலாமாம்மா, ஆனால் இப்படியேவா தூங்குறது, எனக்கு கசகசன்னு இருக்கே, இவ்வளோ தலை நிறைய பூ வச்சுட்டு சாரியோடலாம் என்னால் தூங்க முடியாது அப்படின்றீங்க. எனக்கு தெரியும் லட்டு அப்படின்னு அதோ அந்த கபோர்டில் ட்ரெஸ் இருக்குது, நீ போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. அது ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி தான்டா இருக்குது. நீங்கள் தூங்கலான்னு சொல்லிவிட்டு பெட்டில் வந்து உட்காரிங்க. கரெக்டாக கரண்ட்டு போயிடுது. ஜேகே அவர் மொபைலில் டார்ச் ஆன் பண்ணிட்டு உங்களை பார்க்குறாரு. அந்த டார்ச் வெளிச்சத்தில் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. இப்போது ஜேகே உங்களை பார்த்து லட்டு முற்றத்தில் போய் படுத்துக்கோமா கைத்து கட்டில்ல அப்படின்றாரு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே ஆமாம்மா வா போவோம் போய் தூங்குவோம் சரியா. 2 பேரும் ஹாலுக்கு போய் கைத்து கட்டில் எடுத்துகிட்டு போய் அந்த முற்றத்தில் போட்டு அங்கே உட்காந்து 2 பேர் பேசி சிரிச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்லேயும் காற்று வரல அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெளியே வந்திருப்பாங்க மாடியில் போய் படுக்கலான்னு. அப்போது நீங்களும் ஜேகே சிரிக்கிற சவுண்டு கேட்டு உங்கள் அம்மாவும் உங்கள் அத்தையும் வந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் 2 பேரும் முற்றத்தில் கைத்து கட்டில் உட்காந்து சிரிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மாவும் ஜேகே அம்மாவும் உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு ஜேகே பார்த்து ஜேகே என்ன ஜேகே பண்ணுற, ரூமில் இருக்க சொன்னால் இங்கே வந்து என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜேகே உங்கள் அம்மாவையும் அவங்க அம்மா பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கரண்ட் இல்லை, உள்ளே காற்று வரல, அதனால தான் இங்கே வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜேகே உங்கள் அம்மா ஜேகே அது வந்து மா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சரியா, நீ போ நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறான். ஜேகே மாமா சரி ரொம்ப டைம் ஆகிடுச்சு எனக்கு தூக்கம் வருது சரியா, நீ மேலே படுத்துக்கோ நான் கீழே பாய் போட்டு படுத்துக்கிறேன் அப்படின்றீங்க. ஜேகே அதெல்லாம் வேணாண்டி,
நீ வேணால் மேலே படுத்துக்கோ, நான் வேணால் பாய் போட்டு கீழே படுத்துக்கிறேன், ஓகேவா அப்படின்றாரு. நீங்கள் ஐயோ மாமா வேணாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கிறீங்க. அப்போ ஜிகி இங்கே வா, நீயும் நானும் மேலேயே படுத்துக்குவோம் சரியா, நீ மாமாவோட நெஞ்சிலே படுத்துக்கோ, மற்றெல்லாம் தாண்டி வேணாண்ணே, என் நெஞ்சிலே படுத்துக்கலாம், முத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இது கேட்டுட்டு கண்ணெல்லாம் செவக்க ஆரம்பிச்சிடுது. நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்கடா. ஒரு கைத்து கட்டில் அவர் நெஞ்சில் நீங்கள் அவர் உங்கள் தலையை கோதி கொடுத்துட்டே இருக்காரு. இருந்தாலும் 2 பேருக்கும் அது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் 2 பேரும் அதை சொல்லிக்கவே இல்லை, சைலண்ட்டாக படுத்துருக்கீங்க. அப்போது ஜேகே அவங்க ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கொடுக்குறாரு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுறீங்க. இது எல்லாத்தையும் அங்கே நின்று நான்சி பார்த்துட்டு தான் இருந்திருப்பா. அவளும் பார்த்துட்டு கடுப்பாகி உள்ளே போயிடுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா ரூமில் இருக்கீங்க. ஜேகே அழகாக அவங்க பக்கத்தில் படுத்து தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் இதை ரொம்ப நேரமாக அப்படியே ரசிச்சிட்ருக்கீங்க. அவர் உங்களை கண்ணை தந்து பார்த்துட்டு என்ன பண்ணட்டி காலையில் ரசிக்கிறியா என்ன அப்படின்றாரு. நீங்கள் அப்படி சொல்லிட்டு ஓடிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து சேரீ கட்டிக்கிட்டு கீழே போயிட்டு ஜேகே காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பீங்க. அவரும் குடிச்சிட்டு ஜேகே ஆஃபீஸ் கிளம்பி போகணும். ஏன்னா அவர் லீவ் சொல்லியிருக்க மாட்டார், இது அவருக்கு சடன் மேரேஜ்னால. அவர் உங்களை பார்த்து பொண்டாட்டி ஒரு 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சரியா, நான் லீவ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஐயோ மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் இடுப்பை பிடிச்சி கிட்ட இழுத்து அப்படின்னு ஒரு கிஸ் கொடுக்குறாரு. மாமா அப்படின்னு சொல்லி ஜேகேவோட ஷர்ட்டை காலரை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. இப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு லட்டு கிஸ் தான் கொடுத்தேன், வேறு ஒன்றும் பண்ணல, கிஸுக்கே இப்படியா அப்படின்றாரு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு மாமா போமா அப்படின்னு வந்து ஓடிடுங்க. இப்படியே தாண்டா 1 வீக் போயிருக்கோம். ஜேகே கேப் கிடைக்கிறனால உங்களுக்கு கிஸ் பண்ணியிருப்பாரு. சில டைம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களே டேய் என்னடா பண்ணுற, நாங்களாம் இங்கே இருக்கோடா கொஞ்சம் பாருடா அப்படின்ற அளவுக்கு ஜேகே பண்ணுவார். 2 வீக்ஸ் போயிருக்கோம். ஜேகேக்கும் கல்யாணம் நடந்ததுனால அவங்க அப்பா அவர் கம்பெனியே பார்த்துக்க சொல்லியிருப்பார். ஜேகேவும் அதனால அந்த கம்பெனியை பார்த்து இருந்திருப்பார். ஜேகேக்கும் உங்களுக்கும் புதுசாக மேரேஜ் ஆனதுனாலையும் ஜேகே வந்து அவங்க அப்பா கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டதுனாலையும் அந்த வீக் சண்டே உங்கள் கெஸ்ட் ஹவுஸில் பார்ட்டி வைக்கலான்னு இருந்திருப்பாங்க. இந்த சண்டே ஈவினிங் நீங்கள் குளிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஒரு பிளாக் கலர் நெட் சாரீ, ஜேகேயும் சேம் பிளாக் அண்ட் பிளாக்கில் டக்கின் பண்ண ஷர்ட் போட்டிருக்காரு. எக்ஸாக்ட்லி அந்த தம்ப்லைனில் இருக்க மாதிரி தான் 2 பேரும் காஸ்டியூம் இருக்குது. ஓகே உங்களை பேக் சைட்லேருந்து பார்த்துட்டு அப்படியே ரசிக்கிறாரு. ஏன்னா காதில் கொஞ்சம் பெரிய ஜிம்கா போட்டிருக்கீங்க, கழுத்து ஒட்டின மாதிரி ஒரு சின்ன செயின், அது மட்டும் இல்லை அவர் கட்டின மஞ்சள் தாலியோட அவர் அப்படியே ரசிச்சுட்டு உங்களை வந்து பேக்கப் பண்ணிட்டு பொண்டாட்டி அப்படின்றது. நீங்கள் அப்படின்னு தலையை மட்டும் திருப்பி பார்க்குறீங்க. பொண்டாட்டி ரொம்ப அழகாக இருக்கடி, அப்படியே உன்னை கடித்து சாப்பிடணும் போல் இருக்குது அந்த அளவுக்கு. ஆமாம் நீ கொஞ்சம் இருந்து போதும், எல்லாரும் பார்ட்டி கிளம்பிட்டாங்கன்னா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஜேகேவை வந்து விரட்டி விட்டுட்டு நீங்கள் கண்ணாடியில் உங்களே பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா இந்த 2 வாரத்தில் ஜேகேவை நீங்கள் அவ்வளோ க்ளோஸாக இருப்பீங்க, ஆனால் உங்களுக்குள்ளே எதுவுமே நடந்திருக்காது. அதுக்கப்புறம் எல்லோரும் ரெடி ஆகி அந்த பார்ட்டிக்கு போயிருப்பீங்க. ஜேகே அந்த பார்ட்டி அவ்வளோ கிராண்டாக ஏற்பாடு பண்ணியிருப்பான். ஜேகே கம்பெனியோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. ஆப்போசிட் கம்பெனி நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஜேகே எல்லாருக்கும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இப்போது ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வந்திருப்பாங்க. ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்த்துட்டு ஜேகே கூப்பிட்டு ஜேகே இது ஒயன் தானே உங்கள் அத்தை பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே சிரிச்சிட்டு ஆமாடா என் அத்தை பொண்ணு ஒயனே தான். பாரு மச்சா சொன்னதை செஞ்சுட்டேன், மனசில் நினச்ச மாதிரியே ஒயனே கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, பேபேன்னு முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. எதுவுமே அவளுக்கு தெரியாது, எதையும் உளறி தொலையாதீங்க, தயவு சேர்ந்து வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லி ஜேகே கத்திக்கிட்டு இருக்காரு. நீங்களும் மாமா என்ன தெரியாது எனக்கு சொல்லு அப்படி சொல்கிறீங்க. ஒயன் வாங்கிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு.
ஜேகே உங்கள கூட்டு போய் ஸ்டேஜ் மேல நிக்க வச்சுட்டு, "ஓயேன் இங்கேயே இருக்கணும். மாமா இருக்கும். எங்கேயும் போக்கூடாது சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸ்டேஜில் நின்றுட்டு கையை பிசைஞ்சிக்கிட்டு பேபேன்னு முழிச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா அங்கே இருக்க எல்லாரும் உங்களையே பார்க்குற மாதிரி இருக்கு. அப்போது திடீர்னு லைட்ஸ் ஆஃப் ஆகிடுது. நீங்கள் இறுக்கமாக கண்ணை முடிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு இருட்டா ரொம்ப பயம். ஏன்னா அது ஜேகேக்கும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதனால ஜேகேவாது இல்லை உங்கள் வீட்டிலேருந்து யாராவது ஓடி வந்து உங்கள் பக்கத்தில் வந்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் இறுக்கமாக கண்ணை மூடிக்கிறீங்க. ஓ! திடீர்னு லைட்ஸ்லாம் ஆன் ஆகுது. நீங்க கண்ண திறந்து பார்க்குறீங்க. ஜேகே ஒரு ஃப்ளவர் பொக்கேயோட உங்க முன்னாடி நின்னுட்டுருக்காரு. உங்கள பார்த்து அப்படியே நடந்து வராரு. அப்படியே உங்க கிட்ட வந்து நீல் டவுன் பண்ணி கீழ முட்டி போட்டு உட்கார்றாரு. நீங்க ஜேகேவே பார்த்துட்டுருக்கீங்க. ஜேகே அந்த ஃப்ளவர் உங்க முன்னாடி நின்னுட்டு, "லட்டு எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்டி. இப்போ இல்ல. உன்ன முதல்ல பொறந்த உடனே என் கையில குடுத்தாங்க பார்த்தியா? அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் உன்னைய மட்டும் தான் பிடிக்கும். ஆனா அதுக்கான ரீசன் என்னலாம் தெரியாதுடி. நான் என் கடைசி மூச்சு நிக்கிற வரைக்கும் உன்னை இப்படியே லவ் பண்ணணும்னு மட்டும் எனக்கு தெரியும் லட்டு. ஐ லவ் யூ டி லட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணில் டியர்ஸ் வருது. இங்க சிரிச்சுக்கிட்டே ஜேகே கையில இருக்க ஃப்ளவர மட்டும் வாங்கிட்டு, "அம்மா நீ சொன்னீல அதே மாதிரி தான் இப்போ எனக்கு நினைவு தெரிஞ்சிச்சோ. அப்பத்துலேருந்து என் மனசுல நீ மட்டும் தான் இருந்திருக்க. உன்னைய தவிர இந்த மனசுல வேற யாருக்கும் இடம் இல்ல. ஐ லவ் யூ டு ஜேகே மாமா" அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. கேவும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிகே உங்களை பார்த்தது, "லட்டு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் உன்னை விட்டு நானும் என்னை விட்டு நீயும் போகக்கூடாது. இதே மாதிரி இப்படியே இருக்கணும் சரியா?" அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள், "ம் சரி ஜிகே மாமா, இப்படியே இருப்போம். ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டு லட்டு." அங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே கை தட்டுறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் சந்தோஷம். ஆனால் ஒரு பக்கம் ஷாக்கு. என்னது இவங்க 2 பேரும் சின்னதுலேருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு. நீயும் சுகமும் இதுதான் எங்களுக்கு முன்னாடியே தெரியுமே. நம்ம என்ன ரியாக்ஷன் கொடுக்குறது மாதிரி சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு பாட்டு, டான்ஸு அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டி முடிஞ்சிருக்கும். எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஜேகேவை ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதனால ஜேகேவும் பண்ணியிருக்க மாட்டார். நைட் லேட் டைம் வந்ததுனால யாரும் உங்கள் வீட்டுக்கு போயிருக்க மாட்டீங்க. எல்லாம் கெஸ்ட் ஹவுஸ்லேயே தூங்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பீங்க. எல்லாம் போயிருப்பாங்க. நீங்களும் வியும் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிகே வந்துட்டு வியை பார்த்து, "டேய் உனக்கு வேறு வேலையே இல்லையா? ஏன் பொண்டாட்டிகிட்ட உனக்கு என்னடா பேச்சு?" அப்படின்னு கேட்குறாரு. வி ஜேகேவை பார்த்துட்டு, "எல்லாம் என் நேரமாயிருடா. என்ன பண்ணுறது? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சோம். உனக்கு கல்யாணம் பண்ண அப்புறம் நாங்கள் கண்ணுக்கு தெரில. அப்படி தானே? சரிடா நீ நடத்து" அப்படின்னு சொல்லிட்டு வி அங்கேருந்து போயிடுறாரு. ஜேகே அப்படியே உங்களை தூக்கிடுறாரு பிரைடல் ஸ்டைலில். ஐயோ மாமா, யாராவது பார்த்தா என்னம்மா நினைப்பாங்க? கீழே இறக்கி விடு முதல்ல என்ன. பொண்டாட்டி நீ என் பொண்டாட்டி தான்டி நான் தூக்கிட்டு போகிறேன். அடுத்தவன் பொண்டாட்டி ஒன்று தூக்கிட்டு போலே. அதனால் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீ வா அப்படின்ட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு ஸ்டெப்ஸில் ஏறுறாரு. நீங்கள் ஜிகே பார்த்து, "மாமா என்னை நீ இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீல்ல, ஒருவேளை எனக்கும் ஃபெலிக்ஸுக்கும் கல்யாணம் ஆயிருந்தா உன் நிலைமை என்ன ஆகுமா?" அப்படின்னு நீங்கள் ஜேகே பார்த்து கேட்குறீங்க. ஜேகே சிரிச்சுக்கிட்டே, "அதெல்லாம் கல்யாணம் ஆக விட்டுருக்க மாட்டோம் சரியா? அன்னைக்கு கல்யாணம் நிற்கலனாலும் நான் தான் உன் கழுத்தில் தாலி கட்டியிருப்பேன். ஏன்னா அன்னைக்கு மாப்பிள்ளையை தூக்கலான்னு தான் பிளான். அதுக்கப்புறம் யோசித்தேன். அதுக்கு முந்தின நாள் நைட்டு நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களே உங்கள் ஃப்ரெண்டு கூட மாடியில், அதை எல்லாத்தையும் கேட்டேன். என் செல்லமே இப்படி ஒரு ஐடியா கொடுத்த அப்புறம் அதுக்கப்புறம் தான் தேடி கண்டுபிடிச்சோம் அந்த பொண்ணை. கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து கல்யாணத்தை நிப்பாட்டினேன் சரியா? உன்னை இவ்வளோ லவ் பண்ணிட்டு அடுத்தவங்களை தூக்கி கொடுக்குறதுக்கா உன்னை இவ்வளோ லவ் பண்ணது? இந்த ஃப்ராடு மாமா. இரு நான் இப்போவே போய் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன். போய் சொல்லுடி. உங்கள் அப்பனையும் எங்கள் அப்பனையும் தவிர மற்ற எல்லாருக்கும் தெரியும் சரியா? என்னது எல்லாருக்கும் தெரியுமா? எங்கள் அம்மாவுக்கும் தெரியுமா? உங்கள் அம்மா தாண்டி இந்த பிளானே போட்டு கொடுத்தது. தெரியாத மாதிரி இருந்துட்டு எங்கள் அம்மா எல்லா வேலையும் பண்ணுதா? இரு நான் வச்சுக்கிறேன். உங்கள் அம்மாவை நீ அப்புறம் வச்சுக்க, என்னை இப்போ வச்சுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் போடுறாரு. இங்கே ஜேகே பார்த்து,
மாமா நீ என்ன பண்ணுற? எனக்கு நீ இப்படிலாம் பண்ணுறத பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்றீங்க. அதுவாடி எல்லாமே பண்ண போகிறேன். இல்லை இல்லை, எல்லாமே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பயங்கரமாக கேஸ் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் டெலிகிராமில் வரும்டா, சரிங்களா? நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறீங்க. நீங்கள் கண்ணை முழிச்சோன்னே ஜேகேயோட ஃபேஸ் தான் தெரியுது. அப்படியே ஒரு குழந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஜேகேயை பார்த்துட்டு உங்கள் மனசுக்குள்ள, அப்பா இவனா இப்படிலாம் இருக்கிறது? காலையில் இப்படி குழந்த மாதிரி தூங்குறான், நைட்டில் ஐயோ என்னால் முடியலை அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் குளிக்க போயிடுங்க. குளிச்சுட்டு சாரி கட்டிட்டு கீழே போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து ஜேகே எழுப்புறீங்க. மாமா மாமா எழுந்துரு, இவ்வளோ நேரமாக ஒன்று தூங்குவேன். வாண்டாடி டயர்டாக இருக்குடி, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். மாமா எனக்கு தான்மா டயர்டாக இருக்குது, நீ இதை சொல்லக்கூடாது. ஜேகே அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து பெட்லேயே போட்டிருப்பான். மறுபடியும் என்ன, அங்கே ஒரு ரவுண்டு தான். அதுக்கப்புறம் நீங்களும் வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பீங்க. அப்படியே தான் உங்கள் டேஸை செம்ம ரொமான்டிக்காக போயிருக்கோம். ஒன் ஃபைன் டே ஜேகே வேலை விஷயமா ஹைதராபாத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். இங்கே ஜேகே பார்த்து, மாமா போய் தான் ஆகணுமா, என் கூடயே இருறேன் ப்ளீஸ் அப்படின்றீங்க. ஜிகான் லாடு 2 நாள் தான், போயிட்டு மாமா உடனே வந்துடு சரியா? நீ பத்திரமா இரு, கரெக்டாக டைமுக்கு சாப்பிடு சரியா? மாமா போய் ரீச் ஆனோடனே உனக்கு கால் பண்ணுறேன் சரியா? பத்திரமா இரு லாடு, லவ் யூ. ஜேகேயும் கிளம்பியிருப்பார். நீங்களும் காலேஜ்லாம் முடிச்சதுனால வீட்டில் அப்படியே சும்மா உங்கள் அத்தை உங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக அப்படி தான் போயிருக்கோம். ஜேகே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அங்கே போய் சேர்ந்துருப்பார். சொன்ன மாதிரி உங்களுக்கு கால் பண்ணி பேசியிருப்பார். எனக்கு பிஸ்னஸ் மீட்டிங் டைம் ஆகுது சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போயிருப்பார். நீங்கள் இப்போ தான் வந்து பெட்லேருந்து எழுந்திருக்கிறீங்க. எழுந்திரிச்சோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுத்தர வருது. அப்படியே பெட்டில் உட்காந்துறீங்க. என்ன நமக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, தலை சுற்றுது பயங்கரமாக. கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கீழே போயிடுறீங்க. உங்கள் அம்மா டிஃபன் கொடுக்குறாங்க உங்களுக்கு, அதை சாப்பிட்டோன்னே வாமிட் வர மாதிரி இருக்குது. நீங்கள் ஓடி போய் கிச்சனில் இருக்க சிங்கில் வாமிட் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா உங்கள் அத்தையும், ஒயன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ரூமில் போய் படுத்துடுறீங்க. ஜேகேவும் அன்றைக்கி ஃபுல்லாக கால் பண்ணியிருக்க மாட்டார். நீங்களும் நல்லா அன்றைக்கி தூங்கியிருப்பீங்க. அன்றைக்கி ஈவினிங் நீங்கள் வீக்கு கால் பண்ணி, எனக்கு மெடிக்கலில் ஒன்று வாங்கிட்டு வந்து தரியா அப்படின்னு கேட்குறீங்க. வந்து ஒயன் நீ எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி விடு, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் டெக்ஸ்ட் பண்ணி விடுறீங்க, அவரும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் கபோர்டில் வச்சுட்டு நீங்கள் கீழே சாப்பிட போயிடுறீங்க. நீங்களும் சாப்பிட்டு வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஜேகே கால் பண்ணுவேன்னு. ஆனால் ஜேகே கால் பண்ணியே இருக்க மாட்டான். இப்படியே தான் அன்றைக்கி நைட்டும் மறுநாளும் போயிருக்கோம். இன்றைக்கி ஜேகே வரான். ஜேகே ஏர்போர்ட் வந்தோடனே உங்களுக்கு தான் முதல் கால் பண்ணுறான். லட்டு நான் இங்கே ஊருக்கு வந்துட்டேன், ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுடி, அதான் கால் பண்ண முடியல லட்டு, கோச்சிக்காத. மாமா உனக்கு வரக்குள்ளே ஏதாவது வாங்கிட்டு வரேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்றது. நீங்கள் ஜேகே கிட்ட, மாமா எனக்கு வரக்குள்ளே மாங்காய் வாங்கிட்டு வரியா அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகே மாங்காய் வாடி, ஆமாம் மாமா மாங்காய் தான், சரிடி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மாங்காய் வாங்கிட்டு வர்றாரு. பார்த்தா கவர் ஃபுல்லாக மாங்காய் வச்சுருக்காரு. உங்கள் அம்மாவும் உங்கள் அத்தையும் ஜேகே பார்த்து, ஜேகே இப்போ எதுக்கு இவ்வளோ மாங்காய் வாங்கிட்டு வந்த? அத்தை ஒயன் தான் வாங்கிட்டு வர சொன்னா, அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அம்மா உங்கள் அத்தையும் உங்களை கன்ஃபியூஸாக பார்க்குறாங்க. நீங்கள் எனக்கு சாப்பிடணும் போல் இருந்துச்சு வாங்கிட்டு வர சொன்னேன், ஏன் என் புருஷன் எடுத்துனா நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மா உங்கள் அத்தையும் உங்களை பார்த்து, ஏன்டி மாசமாக இருக்கவங்க தான் மாங்காய் தின்னுவாங்க, நீ என்னடி மாசமாகவா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மாசமாக தான் இருக்கேன், அதனால தான் மாங்காய் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே இது கேட்டுட்டு ஷாக்கில் உங்களையே பார்த்துட்ருக்காரு. லட்டு இப்போ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, அதுவும்மா நீ அப்பாவுக்கு போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே கையில் கரெல்லாம் கீழே போட்டு ஓடி வந்து உங்களை லாக் பண்ணிக்கிறாரு. லட்டு நிஜமாவாடி போய் சொல்லி
இல்லை மாமா, நிஜமாதான். இதில் யாராவது பொய் சொல்லுவாங்களா? லட்டு, லட்டு லவ் யூ லட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. இதை கேட்ட அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் அவங்க செம்ம ஹாப்பி. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பொண்ணோ இல்லை ஒரு பையனோ பிறந்திருப்பான். உங்கள் லைஃப் வந்து ஹாப்பியாக லீட் ஆகிருக்கும் நம்ம ஜேகே கூட. ஸோ இதுவே ஒரு ஹாப்பி என்டிங்டா. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்கடா. ஏன்னா அன்கட் அதில் தான் வரும். நெக்ஸ்ட் யாருக்கு ஒன் ஷாட் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் ஆர்மிஸ், லவ் யூ சராங்கே.